说啥话牌的，还说什么话？你说什么牌有话，有话，你说是哪来的？也Japan来的，还什么一说话好牌？也 grandfather was a Japanese Pakistan. Yes, brother. Oh, nice meet you. I'm understand. Karate தெரியுமா? சூப்பர் பாக்ஸிங்கா? நான் பாக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். நெல்லு மட்டும் தான் குத்துவேன். பரவாயில்லையா? கோயக்கிட்டு செஞ்சோம். ஐயோ பின்னாடிங்க முன்னாடிங்க. சரி பரவாயில்லமா? பரவாயில்ல பாப்பா. பாப்பா என்ன ஊருமா? ஏடா பையா? பையாவா? ஏப்பா லோக்கல் கேஸ் படுக்குது. தம்பியா? டேய் குட்டி. நான் மொத்தி தூங்குது. ஏமா குட்டி தான் பால் குடிக்கிறியா? என்னடி? நான் என்ன ஊருன்னு தெரியாதாடா உனக்கு? அதான் கேக்குறேன் என்ன ஊரு? நான் காஞ்சிபுரத்து சிங்காரி. ஓ ஓ ஓ காஞ்சிபுரத்து சிங்காரி. ஓ ஹோ 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 காஞ்சிபுரம் படுக்குது. உடாடா. நான் காஞ்சிபுரத்து சிங்காரி. என்னடி மக்குன்ற? பையா மக்கு. நான் தாண்டி மக்குன்னும். டேய் ஏன்டா பையா மக்கு அதுக்கு சக்கரை கொட்டுற நக்கு. ஏற்கனவே சக்கரை 2 கிலோ இருக்குமா எனக்கு? இதை வேற பண்ணிட்டு நான் மூச்சு காட்டுக்கணுமா? எப்பா நக்கரா இருக்கிறாங்க அனுப்பிட்டா கீராரு விட்டா போது ஊட்டிக்கிறாரு. சரி பரவாயில்லம்மா இருக்கட்டும். இளவரசர் வந்துக்கிறாரு. ஆர்டர் பாடலாமா? திறமை வெளிக்காட்டு.
போட்டா பெரிய அவர்கிட்ட பேசிட்டு போ. புரியல எதுனா அவர்கிட்ட ஒரு நாட்டியக்காரு இளவரசை பார்த்து மோமோ என்று இருக்கிறார். மாமா 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 என்றா கவலை இருக்கு. மாமா இந்த டாபர் இவன் அந்த வேலையை பார்த்தது என்ன வேலை சரிம்மா நம்மளுக்கு எடுத்துக்கு போ. பணம் பணம் அப்ப என்ன தவணும் அப்படியா? சரி மன்னர் போ என்ன அப்படி சொல்ற? என்ன அப்படி அல்ல. தீனால் சுட்டப்பன் உள்ளாரோ மோனாலோ நாவினால் சுட்டவடு. அவர் எப்ப ஏதுங்க அதே பச்சுக்கிறாங்க. அதே மாட்டாங்க அப்பா சொன்னாரு குழந்தை வெளிநாடு போய்க்குதுன்னு. குழந்தை வெளிநாடு சுத்தி பார்த்தா வெள்ள காட்சிலாம் பார்த்தா தெரியுமா? நீங்க வெளிநாடு ஏன் போறீங்க? தெரியாது. ஆனா போய்க்கிறோம். நாம்பல நாங்க ஒரு 3 பேர் போனோம். யார் யார் எப்படி போனீங்க? ஆந்திரால இருந்து சிரஞ்சீவி, கேரளால இருந்து மப்டி, தமிழ்நாட்டுல இருந்து கோஞ்சாமி. ஆனா 3 பேரும் போனோம். எப்படி போனீங்க? பாஸ்போர்ட்ல அந்த கப்பல்லே போயிட்டோம். கப்பல்ல போயிட்டு வெளிநாடுலாம் சுத்தி பார்த்து வெள்ளை காட்டுலாம் பார்த்துட்டு பீச்லாம் பார்த்துட்டு ஜாலியா திரும்பி சொல்ல போலீஸ் கார்டு மாட்டிக்கணும். ஜெயில போல நேரா ஜனாதிபதி கிட்ட முட்டாங்க. அவர் தான் தண்டனை கொடுப்பாரு. ஒவ்வொரு ஆளுக்கு 25 அடி சவுக்கடி. ஒருத்த வாத்தாடி வச்சு முன்னுக்குற ஆளுக்கு அடிக்கிட்டு அவனை பார்த்துன்னு வளவலான்னு ஆச்சு. இதுல நம்பர் வேறு போட்டாங்க. ஆந்திராக்காரன் 1ஆம் நம்பர், கேரளாக்காரன் 2ஆம் நம்பர், தமிழ்நாட்டுக்காரன் 3ஆவது நம்பர். அடிக்கு நான் சிரிக்கல. எனக்கு 3ஆவது நம்பர் வந்துச்சு பாரு, அதான் சிரிச்சு நான். தமிழ்நாட்டுக்கார பத்தி அவனுக்கு தெரியாது. ஆளு ஏமாந்தா போதும், வாங்கின கட்டோட கூட மாட்டான். நாட்டு போட்டு போயிட்டு அவன் தான் செத்துன்னு நம்பர் போட்டாங்க. முதல்ல ஆந்திராக்காரன் கூப்பிட்டாங்க. டேய் நீ பாஸ்போர்ட் இல்லாத வந்துக்கிறேன், அதனால உனக்கு தண்டனை 25 அடி சவுக்காடி. 25 அடி? ஆமா. உன் கடைசி ஆசை என்ன சொல்லு, நாங்க தீக்கிறோம். ஐயா என் கடைசி ஆசையாக ஒரு 10 தலைகாணி முதல் கட்டு போட்டு அடிங்க. அடிக்கும் போது வலி தெரியாம இருக்கு. 10 தலைகாணி அடிச்சாங்க. 10 அடி அடிச்சாங்க. 10 அடியில 10 தலைகாணி கீழ் போச்சு. இன்னுங்க 15 அடி அடிச்சாங்க. ஆந்திராக்காரன் செத்துட்டான். ரத்த வர காலி ஆளு. அது கேரளாக்காரன் கடைசி ஆசை நான் சொல்லு, உனக்கு 25 அடி சவுக்கு அடினாங்க. ஐயா நான் கூட தெரியாதா வந்துட்டேன். எனக்கு ஒரு 15 தலைகாணி கட்டி போட்டு அடிங்க. 15 தலைகாணி 15 அடி அடிச்சாங்க. 15 அடி தலைகாணி கீஞ்சி போச்சு. உனக்கு 10 அடி அடிச்சாங்க. கேரளாக்காரன் ரத்த வாரம் சேர்த்துட்டான். அது தமிழ்நாட்டு சிங்கம் நின்று போறான். தமிழ்நாட்டுக்காரன் எவன் அடிக்கிறான்? போதில் இருந்தா கூட நானும் வச்சு செய்யலாம் தான் நின்னுங்கிறேன். கூப்பிட்டாங்க என்ன உன் கடைசி ஆச்சு என்ன சொன்னாங்க? நான் அவனுங்கள மாதிரி ஆளு கிடையாது. நான் தமிழ்நாட்டுக்காரன், நான் வேற லெவலில், நான் வேற லெவலில். அவனுங்கள மாதிரி இந்த தலைகாரெல்லாம் கட்டி போட்டு அடிக்கிறது அவ்வளோ சீப்பா நான் கிடையாது. என் கடைசி ஆச்சு என்ன தெரியுமா? ஜனாதிபதி தண்டனை கொடுத்துங்கிறாரு. அவர் தூக்கி முதல் கட்டி போட்டு அடிக்கிறார். அவ்வளோதான். பாஸ்போர்ட்டு கை குத்தி அவர் அனுப்பிச்சிட்டான். அப்படிப்பட்ட ஆள் நான். அதுதான் நீ கேட்டு நான் பாஸ்போர்ட் எடுக்காம போனா இப்படி நடக்கும். என்ன தும்போம். சரி சார் எப்படி நான் செக் பண்ண போறேன்? கேள்வி கேட்டா அறிவுமா கேட்டா கடல் இல்ல அதிக நாள் உயிர் வாழக்கூடிய ஜீவன் இருக்கு. அதனால்தான் பெருசாகிறதுனால நாங்க பச்சினி ஒரு சுத்தி பார்க்க போய்கிறேன். நீ படிக்கவே போல, நீ ஓப்படிக்கு போய்கிற. ஏன் தெரியாது? கடல்ல அதிக நாள் உயிர் வாழக்கூடிய ஜீவன் என்ன தெரியுமா? ஆமை. ஆமை
அதுதான் அதிக நாள் உயிர்வாயும். ஒன்னா டிசினரி கலரி பாரு, இல்ல நெட்டை தட்டி பாரு, மக்களை வந்து நிக்கும் பாரு. சரி, அடுத்த கேள்வி. இதுக்கு அது எப்படி பதில் சொல்லு பாக்குறேன். வெடிக்காத சோறும் கொதிக்காத குழம்பு அது என்ன? அடிச்சாதான் எல்லா சோறும் நாங்க கேட்ட கேள்வி பதில் சொல்லு. சோறு சாயிரால் அடிக்காத சோறு அப்படி தெரியல. இருக்குது. வெடிக்காத சோறு என்ன தெரியுமா? பொங்கல். அதெல்லாம் வெடிக்க மாட்டாங்க. ஓ, பொங்கல். அண்டர்ஸ்டாண்டிங்? அப்ப கொதிக்காத குழம்பு கொதிக்காத குழம்பு சட்டினி. அது கொதிக்க வைக்க மாட்டாங்க. அதுதான் ஊத்துவாங்க. எல்லாம் டிசினரில் இருக்குதுங்க. எல்லாம் கலரி வாங்கணும் நீ. கேட்டா? சரி, இன்னொரு கேள்வி. இதுக்காக எப்படி பதில் சொல்ல? ஒருத்தர் தலை வெட்டினாதான் கண்ணு தெரியுமா? அவன் யாரு? அனைவருக்கு பிறகு எப்படி கண்ணு அட, கண்ணு தெரியும், செத்து போறான், போஸ்ட் மார்ட்டம் பண்றான், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அவன் யாரு? எனக்கு தெரியும். பணங்க சிவனாதான் கண்ணு தெரியும். அப்பதான் உருவி முடியும். ஜப்பான் தொண்டு தாம தூக்கி போட்டு போறாங்க. டான்ஸ் ஆடுறாங்கள அந்த சின்ன நிக்க வச்சா அண்ணி ஆடுங்க. என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்டு நான் சொல்லுமா ஒரு காத்து வச்சு நிப்பாங்க. எங்க நிப்ப அதை தூக்கி வாங்க ஓடிடுவோம். பெரிய ஆடல் பாட்ட போவோம். உடனே சரியில்லை. அதனால முகலை பேசுறேன்.
துணி போட வந்தானே ஏங்க இதுக்கு துணி எல்லாம் கிடையாது. துணி கிடையாது அதுக்கு நான் அப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாது ஏந்திருக்கேன் பார்த்துதான் இருக்க முடியும். ஏங்க இந்த பக்கம் ஏங்க கை பிடிக்கிறீங்க? இந்த பக்கம் வந்து கொடுத்தா எனக்கு தெரியல ஏன் தெரியல? கொரியா ஏந்திரியா எல்லாம் பார்க்க முடியல பார்க்க முடியல பாக்குறேன்னு தெரியல. அப்புறம் நான் யாரையும் வீடு போடுவேன் நின்று பாக்குற தருவீங்க என்ன கடலும் வாங்கி தரமா என்ன கடல் தருவீங்களா? சரிங்க சரி ஆட்டுக்கால் அது யார் அது யார் அது? நான் கத்து தரேன் போ நான் வரேன் போ ஒன்றை நல்லா சரியில்லை போ பையன்